அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எந்த அடிப்படையில் அதிக விலையில் துவரம் பருப்பு கொள்முதல் செய்யப்படுகிறது என கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கிறது. துவரம் பருப்பு கொள்முதல் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எந்த அடிப்படையில் அதிக விலையில் துவரம் பருப்பு கொள்முதல் செய்யப்படுகிறது என கேள்வியானது தற்போது எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மசூர் பருப்பையும் கொள்முதல் செய்ய கோரி தனியார் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன், நீதிபதி முகமது ஷஃபீக் அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது மனுதாரர் நிறுவனம் சார்பில் கூடுதல் ஊட்டச்சத்து நிறைந்த மசூர் பருப்பை கொள்முதல் செய்ய தமிழக அரசு மறுத்துள்ளதாகவும், விலை குறைந்த இந்த பருப்பை கொள்முதல் செய்யும் பொழுது தமிழக அரசுக்கு மாதத்திற்கு 150 கோடி ரூபாய் மிச்சமாகும் என வாதிடப்பட்டது. இதற்கு பதில் தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் டி எஸ் ராமன், தமிழக மக்கள் மசூர் பருப்பை விட துவரம் பருப்பை அதிகம் விரும்புகின்றனர் என்பதால் பொது விநியோக திட்டத்தின் கீழ் துவரம் பருப்பு கொள்முதல் செய்யப்படுகிறது எனவும், எதிர்காலத்தில் தேவை ஏற்பட்டால் மசூர் பருப்பும் கொள்முதல் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் எந்த அடிப்படையில் பொது விநியோக திட்டத்தில் பருப்பு கொள்முதல் செய்யப்படுகிறது என்பது குறித்து 2 வாரங்களில் விளக்கம் அளிக்க அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.